இனிய இன்ப நாமத்தினாலே இந்த நன்னாளிலே, இந்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்த நாளிலே அகில உலகம் முழுவதும் முகநூல் வழியாக ஆண்டவருடைய அன்பை கேட்கிற, மக்களுக்கு பகிர்ந்து சொல்லுகிற, எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாட்சியை பெற தாக்கம் உள்ள, விருப்பம் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், இனிய குடும்பங்களுக்கும் தொடர்ந்து இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவர் எனக்கு அருளப்பட்ட வார்த்தைகளை பகிர்ந்து இன்னும் ஏராளமான திரளான சப்ஸ்களை உருவாக்கி தருகின்ற அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த அன்பின் இயேசுவின் வாழ்த்துக்களை உங்களுடைய பாதம் பணிந்து சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் இந்த நாளில் விடுதலை செய்வீராக, சுகம் தருவாராக, உங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளிலே நான் தேவ சமூகத்திலே காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அடிமை பெண் என்ற கருப்பொருளிலே பேசும்படியாக இருந்தார். அடிமை என்றால் என்ன? அடிமை என்பது ஒருவரை செயல்பட முடியாதபடி முடக்குவது, இரண்டாம் நிலையில் தள்ளப்படுவது, அற்பமாக எண்ணப்படுவது, அலட்சியமாக எண்ணப்படுவது, புறக்கணிக்கப்படுவது, வன்முறைக்கு ஆளாக்குவது, கால கூலி கொடுத்து அவர்களை ஒரு அடியாளாக கூலியாளாக வைப்பது, அவர்களுடைய மனதை மனமடிவாக மாற்றுவது. இதுதான் அடிமை. எகிப்து என்று சொன்னால் அடிமை என்று சொல்வார்கள். இன்று ஏராளமாய் இந்த உலகிலே, குடும்பங்களிலே, ஒளிமனை இடங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏராளமான பெண்கள், தாய் குலங்கள், அருமையான அன்பு மனைவிமார்கள், இல்லத்தரசர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே சொல்வதில்லை. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலே 2 பகுதியில் ஒரு பகுதி கணவனுக்காக வாழ்கிறார், இன்னொரு பகுதி குழந்தைகளுக்காக வாழ்கிறார். கணவன் முதிய வயது அடைந்தவுடன் மீண்டும் அவனுக்கு சம்ரட்சணை செய்வதற்காகவே வாழ்ந்து தனக்காக வாழாதபடி ஒரு மெழுகுவர்த்தியை போல அவள் அழிந்து விடுகிறாள். இந்த நிலையில் அவள் எதிர்பார்ப்பதெல்லாம் அன்பும் இரக்கமும் பரிவர்த்தனையும் பாசமும் நல்வார்த்தையும் தான் ஒரு பெண் எதிர்பார்க்கிறார். இவர்கள் இது கிடைக்காத நிலையிலே ஒரு புரோக்கன் ஆர்ட்ஸாக மனம் உடைந்த தாய்க்குலங்களாக, மனம் உடைந்த பெண்களாக அழைக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலும் சரி, உலக அளவிலும் சரி, மகளிருக்கான ஏராளமான சட்டங்கள் இன்று பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 2005 டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை சட்டம் வந்தது. மீண்டும் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலே புதிய அமைச்சரவைகள் வருகின்ற பொழுது அந்த சட்டங்களுக்கு துணையாக புதிய திருத்த சட்டங்கள், அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்கள் கூட வருகிறது. இதையெல்லாம் உலக அளவில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லத்தில் வாழும் பெண்கள் ஒரு மனநிறைவு பெற வேண்டும். ஆண்டவர் ஒருவர்தான், இயேசு பெருமான் ஒருவர்தான் இவ்வுலகில் பெண்ணின் பெருமையை உலகிற்கு எடுத்து சொன்னார். பிறப்பிலும் வளர்ப்பிலும் வாழ்விலும் உயிர்த்தெழுதலும் ஆண்டவருடைய வாழ்வின் சரித்திரத்திலே பெண்கள் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களில் சில பாத்திரங்கள் அடிமை பெண்களாய் இருந்த பொழுது அந்த அடிமையை ஆண்டவர் எப்படி வேறெடுத்தார்? ஆண்டவருடைய தாயார் மரியாள் அவர்கள் கூட புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு அடையாளம் தெரியாதவர்கள், அவர்கள் யார் என்று தெரியாது. தேவத்துவம் சொல்லுகிற பொழுது அடிமையை கண்ணோக்கி பார்க்கின்ற ஒரு நிலையைத்தான் அந்த அம்மா சொல்லுகிறார்கள். பாருங்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தெரியாதவர்கள், விலக்கி வைத்தவர்கள், புறம்பே சொல்லியவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில்தான் மரியாளுடைய மடியிலே ஆண்டவர் எம்பெருமான் இயேசுவே அவதார புருஷராக உலகிற்கு எந்நாளும் வருகின்ற, எந்நாளும் பேசுகிற தெய்வமாக, உயிரோடு இருக்கிற மீட்பராக இருக்கின்றார். இப்பொழுது நம் அடிமை பெண்ணுக்காக வருவோம். அடிமை பெண்ணில் இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே 3 பேரை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல் பாத்திரம் ஆகார். ஆதியாகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 1 ஒரு 18 திருவார்த்தைகள் இந்த சூழலை குறித்து தெளிவாக சொல்லுகின்றது. ஆகார் என்பவர்கள் எகிப்தினுடைய ஒரு அடிமை. ஆகார் என்பவர்கள் அவர்கள் சமுதாயத்திலே ஒரு கூலியாளாக ஆபிரகாமுடைய இல்லத்திலே பணியாளராக வருகிறார். ஆங்கில பைபிளில் சொல்லுகிற பொழுது சர்வன்ட் மைட் என்று சொல்லுகிறார்.
வேதத்தில் நீங்கள் கண்ணூற்றி படிக்க வேண்டும். நான் யாரிடத்திலும் வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை. எந்த உபாத்தியும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதப்படியிலே விண்ணிலிருந்து அவரிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறேன். எம்பெருமான் இயேசுதான் எனக்கு இந்த கற்பித்தலையும் கற்றலையும் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்களும் அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் தான் காத்து பெற வேண்டும். என்ன நடக்கிறது பாருங்கள். சாராளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறார். அந்த ஒரு சூழலிலே வீட்டிலே ஒரு பற்றாக்குறை, வீட்டிலே ஒரு இல்லாமை, வீட்டிலே ஒரு சூழ்நிலை மந்தமாக மாறிவிடுகிறது. அப்பொழுது அந்த அருமையான அன்னையார் சாராள் அவர்களே ஆபிரகாமை அழைத்து, நம்முடைய வீட்டிலே பணியாள் ஆகார் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை மனம் செய்து ஒரு பிள்ளை புத்திர பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அந்த கருத்தை கூட சாராள் தான் விதிக்கிறார்கள். அதற்கு இசைவாக ஆபிரகாமும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதேபடி ஆகார் கர்ப்பவதி ஆகிறார். நன்றாய் கவனிங்கள், கர்ப்பவதி ஆகிறார். கர்ப்பவதி ஆகிற பொழுது, நிலை மாறுகிற பொழுது, மனைவி அந்தஸ்து பெறுகிற பொழுது, துணை நிலையில் 2ஆம் நிலை உயர் வருகிற பொழுது, அவருடைய மனதிலே, செயல்களிலே, செயல்பாட்டுகளிலே கொஞ்சம் மாற்றம் வந்து விடுகிறது. எப்பொழுது நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுவேன், அடிக்கடி முகம் பார்க்காதீர்கள், அடிக்கடி முகம் மாறாதீர்கள். உங்களுடைய முகநாடி ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் தினந்தோறும் ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ், முகத்தில் கண்ணாடி நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரே மாதிரியான நிலையில் இருக்கிறீர்களா என்று பாருங்கள். உங்களுடைய கண்களையோ தலைநிலைகளையோ உங்களுடைய அவயங்களை குறித்து நீங்கள் பார்த்து பார்த்து இப்படி எல்லாம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நான் ஒரே நிலையிலே முகமலர்ச்சியாக இருக்கிறனா என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுதுதான் வாழ்வே முகமலர்ச்சியாய் மாறும். முகநாடி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை மிக மிக முக்கியம், தலை முக்கியம். எப்படி நான் ஃபேஸ்புக் மூலமாக சில வாரங்களுக்கு முன்னதாகத்தான் இதற்குள்ளே நுழைந்திருக்கிறேன். நான் பார்க்கிற முகநாடி, நான் பார்க்கிற ஃபேஸ்புக், நான் பார்க்கிற ஃபேஸ்புக் நீங்களாக இருக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அதை மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் முகத்தை நான் விரும்புகிறேன், என்னுடைய முகம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தரை நம்புகிறேன். பாருங்கள், ஆகார் சில மாற்றங்களை செய்கிறார். அப்படி மாற்றம் செய்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய மாற்றத்தை பார்த்து, அந்த சருமையான சகோதரி மாற்றத்தை பார்த்து சாராளுடைய மனம் வேறுபடுகிறது, முகம் மாறுகிறது. உடனே அவள் டார்ச்சர் பண்ண, கடும் சொல்லை பயன்படுத்த, டொமஸ்டிக் வயலன்ஸுக்குள் பயணிக்கின்ற பொழுது அது அவனால் தாங்க முடியவில்லை. எப்பொழுதும் உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு விருப்பம் நடக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் வார்த்தையில் விளையாடக்கூடாது. எந்த விளையாட்டு வேணாலும் நின்று விடலாம், முடங்கி விடலாம். வார்த்தையில் விளையாடவே கூடாது. நாவை அடக்க வேண்டும். வள்ளுவர் கூட சொல்லுகிற பொழுது, இனிய உளவாக இன்னாது குரல் கனி இருப்ப காய் கவர்ந்து என்று சொன்னார். யாகாவாராயின் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லெழுக்கப்பட்டு என்று சொன்னார். உலகிலே வாழ்ந்த தமிழ் புலவர் கூட தமிழ் நடையிலே நாவை அடக்கு என்று சொல்லுகிறார். அது இனிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்லவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமறை என்பது எல்லாரையும் அனுமதிக்கக்கூடிய ஒன்று, எல்லாரையும் உருவாக்கக்கூடிய ஒன்று. பாருங்கள், அந்த இனிய முறை நாம் பேசுகிறது தான் ஒரு மன மகிழ்ச்சி, அதுதான் ஒரு ஔஷதம். பாருங்கள், ஆகார் ஓடி போகிறார்கள் வனாந்தரத்தில். வனாந்தரத்திற்கு போகும்பொழுது என்ன நிலை ஏற்படுகிறது? நீங்கள் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டால், ஆண்டவர் உங்களை புரிந்து கொண்டால், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. உடனே வனாந்தரத்துக்கு போகிற பொழுது அவள் ஓடி நிற்கிற பொழுது தேவ தூதன் உடனே அந்த இடத்தில் தரிசனம் கொடுத்து, ஆகாரே ஆகாரே நீ எங்கே போகிறாய் என்று கேட்டு அவளுடைய பயணிக்கிற வருத்த பயணத்தை நிறுத்துகிறார். அற்பமாய் எண்ணப்பட்டவளை அலட்சியமாய் எண்ணப்பட்டவள். அப்படி எங்கேயும் போக வேண்டாம், நீ நாச்சியாரிடத்திலே போய் அடங்கி இரு, கர்த்தர் உடைய புத்திர பாக்கியத்தை ஆசீர்வதிப்பார், உடைய வம்சாவழி பெருகும், உடைய எண்ணிக்கை என்ன உடையதா இருக்கும் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். பாருங்கள், நீங்கள் சோர்ந்து போன நேரத்திலே தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பாதுகாக்கும். பாருங்கள், தேவ தூதனை ஆவியானவர், கர்த்தரானவர் நேரடியாக ஆகாருக்கு அந்த மனமகிழ்ச்சி தருகிறார். உடனே ஆகார் என்று சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தரே நான் உங்களை கண்ட பொழுது காண்கிற தேவன். நீங்கள் ஒரு சமயம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உடைந்திருந்தால், அற்பமாய் எண்ணப்பட்டால், அலட்சியமாய் இருந்தால், புறக்கணிக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய பருவ காலங்களிலே வயதுகளிலே குடும்ப சூழ பல மாற்றங்கள் உங்களுடைய யாராவது தாயோ தந்தையோ மூத்தோரோ பெரியோரோ வீட்டின் பிள்ளைகளோ செல்ல பிள்ளைகளோ
உங்களை உதாசனப்படுத்தாலும் கண்கலங்க வேண்டாம். நான் வளர்த்த பையன் இப்படி என்னை சொல்லிவிட்டானே, நான் இவ்வளவு சீராட்டி வளர்த்த இந்த பிள்ளை எனக்கு எதிராய் பாய்ந்து விட்டானே, என்னுடைய கணவர் இவ்வளவு செய்தும் என்னை எந்த நிலையிலும் கவுண்ட் பண்ணவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு மயிரிழையும் ஆண்டவர் எண்ணுகிறவராயிருக்கிறார். எனவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த ஆகாரை போல உங்களுடைய வாழ்வை நீங்கள் அற்பமாகவே நினைக்க வேண்டும், அலட்சியமாகவே நினைக்க வேண்டாம். உங்கள் நிந்தை மாறும். ஆண்டவர் அதை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு கவியை பாடுவோமா? பாடி நான் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை கேடகம் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது பகுதியாக இன்னொரு அடிமை பெண்ணை உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறேன். லேயா. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஒன்று ராக்கேல், இன்னொன்று லேயா. பாருங்கள், லாபானுடைய இடத்திற்கு அவன் போகிறான். மந்தை வழியிலே பயணம் செய்கிறான். மிக அழகுள்ள ஒரு ராகாலை, ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ராகாலை நீர் பாய்ச்சுகிற அந்த சூழலிலே அந்த தோட்டத்திலே பார்க்கிறான். அவன் ஈர்க்கப்படுகிறான். காதல் என்பது, அழகு என்பது ஈர்க்கப்படுகிறது அல்ல, ஆண்டவர் நடத்துகிற சித்தத்தை உரியது. என்ன நடக்கிறது பாருங்கள். அவன் ராகாலை நேசிக்க ஆரம்பிக்கிறான். லாபான் அப்பொழுது சொல்லுகிறார், என்னுடைய தோட்டத்தில் நீ 7 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும், அப்பொழுது என்னுடைய மூத்த குமார்த்தியான ராகேலை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அழகிற்காக, ஒரு சூழ்நிலைக்காக 7 ஆண்டுகள் அந்த தோட்டத்திலே பணியாற்றி ராகாலை அவன் தன்னுடைய மனைவியாக இசைந்து கொள்ளுகிறார். ஆனால் பாருங்கள், அவள் அழகுள்ளவள். அதே நிலையில் அந்த லாபானுடைய 2வது குமார்த்தி லேயா ஒரு நிற அளவிலே, அணுகுமுறையிலே, அவள் பார்வை நிலையிலே ஒரு மந்தமாக, எடுத்து சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருந்திருக்கிறார். பெண்களே, நீங்கள் தயவு செய்து நீங்கள் அழகை பார்க்க வேண்டாம். அழகு நமக்கு நல்லதுதான், மறுக்கக்கூடிய. உங்கள் அழகு சொல்லி, உங்கள் அழகு செயலி, உங்களுடைய அழகு நடைமுறையில், உங்கள் அழகு ஆண்டவரோடு இருப்பதான் உண்மையான ரியல் பியூட்டி, இன்னர் பியூட்டி. நீங்கள் அதை மட்டும் எப்பொழுதும் இமேஜ் பண்ணுங்கள். ஆண்டவருக்குள் நீங்கள் பிரியமாயிருந்தால் என்னை பொறுத்தளவு நீங்கள் தான் சூப்பர் பியூட்டி. பாருங்கள் என்ன நடக்கிறது. அந்த லேயாள் புறக்கணிக்கப்படுகிறார். அவருடைய மனசு வருத்தப்படுகிறதே, நாம் மூத்த குமார்த்தி நிலையில் இருக்கிறோமே, இந்த நிலையிலே அவன் ராகேலை நேசிக்கிறான் என்று சொல்லி விழும் கஷ்டப்படுகிறான். பிறகு ராகேலுக்கும் நடந்த வைபவத்தை போல லேயாளுக்கும் வைபவத்தை லாபான் செய்திருக்கிறார். 2 பேரும் ஆகிறார்கள். ராகாளுடைய கர்ப்பமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதான் மிக முக்கியம். நீங்கள் எப்பொழுது ஒரு சூசன் பண்ணுகிற பொழுது, ஐயோ நமக்கு இப்படி ஒரு அடைப்பாய் விட்டுதே, நம்ம பையன் நல்ல பொசிஷனுக்கு வர முடியவில்லையே, நம்முடைய கணவர் நல்ல ஒரு ஐ ப்ரொஃபைல் போக முடியவில்லையே, நம்முடைய ஃபேமிலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் செட்டப் ஆக முடியவில்லையே, நாம் ஒரு நல்ல ஹையர் இன்கமுக்குள் போக முடியவில்லை என்று ஒரு அடைப்பு உங்களுக்கு இருக்குமானால், அந்த அடைப்பை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தவிக்கக்கூடாது. அடைப்பு நல்லது. கொரோனா என்ற இந்த கொடிய உபத்திரம் வந்தது நல்லது. இந்த கொடிய நோயில் இருந்து வந்த சூழலில் கூட நாம் இப்படி தேடுவதற்கு ஆண்டவர் கூட என்னை இணைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த ஆட்கொள்ளி நோயை நிச்சயமா கர்த்தர் முறிப்பார், முறியடிப்பார். ஆண்டவர் இந்த ஆட்கொள்ளி நோயின் மீது கையை நீட்ட சொல்லுகிறார். நான் நீட்டுகிறேன், நிச்சயமா இது நீங்கும். ஆனால் இந்த நோயின் காலத்தில் ஆண்டவரை நீங்களும் நானும் தேடுவதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா. இந்த ஓய்வு நாளில் நாம் எவ்வளவு நேரம் இந்த தியானத்தில் இருக்கிறோம் பாருங்கள். பாருங்கள், இந்த லேயான் மனம் உடைகிறார். ஐயோ, நமக்கு ஒரு நேசிப்பு கிடைக்கலையே. ஆனால் தேவனுடைய பார்வை லேயாள் பக்கம் திரும்புகிறது. ராகேலுடைய கர்ப்பம் அடைக்கப்படுகிறது, லேயாளுடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது. லேயாளுக்கு
ஆண்டவர் படிய படிய குழந்தைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு குமாரனும் பெறுகிறார்கள். முதல் குமாரன் அழகாய் பிறக்கிறார். அவனுக்கு பெயர் ரூபன். என் கணவர் என் மீது பிரியம் செலுத்துவார் என்று ஏங்கி தவிக்கிறார். அப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போமா? இப்பொழுது வேத வசனத்திலே ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே 30லிருந்து 35 வார்த்தைகளை இப்பொழுது கவனமாய் கேட்போமா? யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலும் அலண்டியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று என்பதை பாருங்கள். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை. யூதா கோத்திரம், யூதாவின் ராஜ சிங்கம் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், ஒரு கர்ப்பத்தை திறந்து ஒரு மகவுக்கு பதிலாய் தொடர்ந்து குழந்தையை கொடுக்கிறார். என்ன நிகழ்வு நடக்கிறது பாருங்கள். அதே போன்று ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்தவர் அப்படியே அடைத்து விடவில்லை. ஏற்ற வேளையில் அவளை கர்ப்பத்தை தருகிறார். பாருங்கள், அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலை, அலட்சியமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலை தேவன் இந்த காரியங்களை மாற்றம் செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த காரியங்கள் யாராவது தூஷித்திருந்தார், உதாசனப்படுத்தியிருந்தார், அற்பமாய் எதிர்ந்தார், அலட்சியப்படுத்தியிருந்தார், வேதனைப்படுத்தியிருந்தார், தயவாய் அதை உங்கள் பொருட்டாக எண்ண வேண்டாம். நிறைவாக ஒரு சிறிய பாத்திரத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்னாள் பகுதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்னாளுடைய வாழ்க்கையிலே எல்கானாவுக்கு முதல் மனைவியாக இருந்து பெனினால் அவள் துணையான மனைவியாக இருந்தும் அவளுக்கு ஏற்பட்ட சட்டாட்டங்களெல்லாம் அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவளுக்கும் அதே போன்ற நிலை, அதே போன்ற வேதனை. பாருங்கள், அவள் எப்படி ஜெபம் செய்கிறான். மனம் கசந்து அழுது, ஆண்டவரே என் அற்பமான சூழ்நிலை, சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் வேதனையை கண்ணோக்கி பாருங்கள். மனவடிவோடு கசந்து ஆண்டவரிடத்தில் செல்கிறார். உதடுகள் மட்டும் அசைகிறது, இதயம் பேசுகிறது. ஆண்டவர் அதை விசாரித்து அழகான குழந்தை கொடுக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் அவள் எப்படி பேசுகிறாள். ஆண்டவரே என் சிறுமையும் என் அற்பமான அலட்சியமான சூழ்நிலையை பார்த்து எனக்கு இரக்கம் செய்து ஒரு அழகான ஆண் மகனை தாருங்கள். ஆண்டு முழுவதும் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை நமக்கு காணிக்கையாய் தரவேற்று சொல்கிறார். பாருங்கள், என்ன புரிகிறது, என்ன கற்றுக்கொண்டோம். அற்பமாய் அலட்சியப்படுத்தின அந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே வம்சாவளி பெருகிற்று. ஒன்று. அதே போன்று அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு புறக்கணித்த சூழ்நிலை அவளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டு நிறைய பிள்ளைகள் பாக்கியத்தை பெற்று ஆண்டவரை துதித்து அற்பத்தையும் அலட்சியத்தையும் ஆண்டு கேட்டிருந்தார் என்று அவள் துதிக்க கற்றுக்கொண்டார். பாருங்கள், அலட்சியமாய் எண்ணப்பட்ட பெனினாவிடத்திலே வேதனைப்படுத்தப்பட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ்களில் குற்றம் சாட்டப்பட்ட அலட்சியப்படுத்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலே அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த குழந்தையை கூட ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே இந்த 3 பெண்கள், அடிமை பெண்கள், சீரழிக்கப்பட்ட பெண்கள், உடைக்கப்பட்ட பெண்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி நேர்ந்து கொண்டார்கள் பாருங்கள். இதை காரணங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், நான் அடிமை அல்ல, நான் இயேசுவின் அன்பிற்கு மட்டும்தான் அடிமை. நான் அடிமையாக இருப்பது நல்லது, தாழ்மையாக இருப்பது நல்லது. பிலிப்பியரிலே ஆண்டவர் 1-2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது மரணம் வரை தன்னை தாழ்த்தி அடிமையாக இருந்தார். அடிமையாய் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் பெற்று மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இயேசுவே இந்த உலகிற்கு அடிமையாய் இருக்கிறது. நீங்கள் யாரையும் அடிமை என்று சொல்ல வேண்டாம், வாண்டட் என்று சொல்ல வேண்டாம், இக்னோர்ட் என்று சொல்ல வேண்டாம், புரோக்கன் ஹார்ட் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார், வழிநடத்துவார். அலட்சியங்கள் மாறும், அற்பங்கள் மாறும், சிறுமித்தனங்கள் மாறும். கர்த்தர் பிரார்த்தனை கொண்டு, ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கிற அன்பான காணிக்கை கொண்டு, ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கிற வார்த்தையின் செவி கேட்பு திறனை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நானும் என்னுடைய அன்பு துணைவியாரும் இந்த திருப்பணியில் உங்களோடு பயணம் பண்ண விரும்புகிறோம்.
எங்கள் யூடியூபில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய வாசக பெருமக்கள் சமூக வலைத்தளத்தின் நண்பர்களை அறிமுகப்படுத்துங்கள். ஊழியர்களை தாருங்கள். கர்த்தருடைய அனைவரையும் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் துணை செய்வார்.